தமிழக வெற்றி கழகம் விஜய் பற்றின ஒரு செய்தி இது. அரசியல் பேச வரல. ஆனால் சில விஷயங்களை வந்து ஒரு 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 பப்ளிக்காக நம்ம வந்து உற்று நோக்கணும். இப்போ ரீசெண்டாக அவரோட பொதுக்குழு மீட்டிங்கில் பேசியிருந்தார். அதாவது ஒரு அரசியல்வாதி எவ்வளோ டீசெண்டாக இருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கார். இப்போ நிறைய பேர் பார்க்குறோம், கட்சி மீட்டிங் போடுறாங்க, பெரிய தலைவர்களே பார்த்தீங்கன்னா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். நம்ம ஆக்சுவலாக வந்து பார்லிமெண்ட்டில் பேசக்கூடாதுன்ற மாதிரி அந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க ஆங்கிலத்தில். ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு போகிறவங்க தான் அவ்வளோ வந்து தரக்குறைவாக எதிர்கட்சி தலைவர்களையோ மற்ற தலைவர்களையோ பேசுகிறாங்க. இது ஒரு நாளுமே வந்து ஒரு நல்ல அரசியலும் கொடுக்காது, நல்ல சமுதாயத்தையும் உருவாக்காது. ஆனால் விஜய் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பேசும்போது எம்கே ஸ்டாலின் ஐயா நம்ம சிஎம் பற்றி பேசும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு மரியாதையாக கூப்பிடுறாரு. ஒரு 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 பேச்சு கூட பார்த்தீங்கன்னா உதாசீனமாக பேசினா அதன் விளைவுகள் வரலாம் செகண்டரி. ஆனால் வந்து அந்த டீசென்சி வந்து எல்லாருக்குமே தெரியணும். அது எந்த தலைவர்களாக இருக்கட்டும், நான் வந்து கட்சி சார்ந்து பேசலை. ஏன்னா உங்கள் பசங்க பார்ப்பாங்க, உங்களோட சந்ததி பேரம் பேத்திலாம் பார்ப்பாங்க. அதை பார்த்து அவனுமே தப்பாக தானே பேச ஆரம்பிப்பான். நானுமே வந்து ரொம்ப யோக்கியம் ஒரு இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது நம்ம வந்து அதாவது பேக் ஸ்க்ரீன் இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீனில் இருக்கும்போது மற்றவங்க பார்க்குறாங்கன்னும் போது தகாத வார்த்தை யூஸ் பண்ணி பேச மாட்டோம். நம்ம ப்ரைவேட்டில் நம்ம சொந்தமாக பேசும்போதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸில் ரிலேஷன் பேசும்போது நம்மளுக்கு தகாத வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஆனால் மற்றவர்கள் பார்க்கும்பொழுது ஒரு லீடராக நீ பரிமாணம் ஆகிறனா, ஒரு பப்ளிக்கில் பேசுகிற, ஸ்டேஜில் பேசுகிற, ஒரு 1000 பேர் கேட்குறான், 1,00,000 பேர் மீடியாவில் கேட்க போகிறான், கோடி பேர் கேட்குறான்னா அந்த இடத்துல தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ அது வந்து விஜய் வந்து உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தா சொல்லி பெருமைக்காக சொல்ல வரல. பட் நல்ல விஷயங்கள் யார்கிட்ட தான் எடுத்துக்கணும். அதாவது அவர் ஒரு நல்ல அரசியல்வாதின்னு ப்ரூவ் பண்ணிட்டுருக்கார் விஜய். அது ஒரு பெரிய மாஸ் கிரியேட் ஆகிட்டுருக்கு, மக்களும் அவர் பின்னாடி போயிட்டுருக்காங்க. ஒரு அதற்கு தகுந்தவரை அவர் மாற்றி கொண்டு இருக்கார். ஏற்கனவே வந்து ஒரு டீசெண்டாக பேசக்கூடிய மனிதர் தான். இன்னும் அதை ரொம்ப மெருகேற்றி ரொம்ப டீசெண்டாக, அதாவது கொள்கைக்கு தான் எதிர்க்கிறா தவிர தனி மனிதனை எதிர்க்கிறது கிடையாது. அவர் செஞ்ச தப்புன்னு யாரோனா கேட்கலாம்ல. சிஎம் தப்புனா இன்னொருத்தர் கேட்கலாம், இன்னொருத்தர் தப்புனா சிஎம் கேட்கலாம், இல்லை பிஎம் தப்புனா ஒருத்தர் கேட்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தகாத வார்த்தைகள் உபயோகப்படுத்தக்கூடாதுன்றது விஜய் நல்லா தெளிவாக இருக்கார். அவங்க டீமுமே அதுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அவர் கீழே இருக்கிற எல்லாருமே, அவர் கீழே வர அவங்களோட செயலாளர்கள், அவங்க பொறுப்புலாம் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே டீசெண்டாக தான் பேசுகிறாங்க. யாருமே தகாத வார்த்தை யூஸ் பண்ணுறல. தயவு செஞ்சு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் இதை வந்து எல்லாருமே உதாரணமாக எடுத்துக்கங்க. இப்போ ஈவன் சம்டைம்ஸ் வந்து நம்ம மீடியாவிலே பார்க்கணும்ல, யூடியூப்பில் பார்க்கணும், சில பேர் தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. விஜய் ஒரு பாடமாக இருக்கார். நன்றி. இதுதான் நான் பதிவு போட ஆசைப்பட்டது. காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க்யூ.